ஓகே, மூணார் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூணார் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாச்சுங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மூணார் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு ஸ்கூல் பார்த்தோம். அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அந்த ஸ்கூல் பின்னாடி சூப்பர். இறங்க இடம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அண்ணா வர நம்ம ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டிக்கிட்டு வரும். கண்டிப்பாக அவரோட நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தான் ஃபுல்லாக வரலாம், அப்படியே போடலாம் கேட்டா. போட்டலாம். உங்கள் நம்பர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நம்ம சொல்லிடலாம் வீடியோவில். சொல்லுங்கள் நம்பர். 9847 91 41 41. உங்கள் நேம்னா கிருஷ்ணனா கண்ணன்? கண்ணன். ஓகே. ஆ, கால் வரலையோ? சிக்னல் வந்துச்சு. தினேஷ் கோயம்புத்தூர் தான். வந்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் நம்பர் உங்களுக்கு கீழே போகிறேன். வந்தீங்கன்னா நம்ம அண்ணாவோட சூப்பராக ஓட்டினார், வந்து நீங்கள் பாருங்கள். நான் வந்து அண்ணாவோட நம்பர் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேங்க. சூப்பராக வண்டி ஓட்டினார், சூப்பராக இருந்துச்சு வண்டி. அவர் நல்லா பேசுகிறதும் நல்லா நம்ம கூட ஒரு கம்பெனி கொடுத்தாரு. அதாவது ஒரு மூணாவது மனுஷங்க, ஒரு டிரைவர் மாதிரி தெரியல. நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். வண்டியும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்களுக்கு மோட்டோ விலாகில் மீதியெலாம் சொல்கிறேன். நம்ம வண்டியெலாம் இங்கே தான் நிற்கிது பத்திரமா. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன சொல்கிறது, நடந்து கூட போக முடியாத இடத்துல நம்ம வந்து ஒரு ஜீப்பில் போனோம் இன்றைக்கி. வேறு லெவல். இது வரைக்கும் நான் ஜீப் சஃபாரியே போனதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போன உடனே மைண்ட் ப்ளோவிங்க. திரும்ப நான் கண்டிப்பாக இந்த சைடு வந்தேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வர போகிறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நானே சஜஸ்ட் பண்ணுவேன். அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர், ஒரு த்ரில்லிங். அதுவும் வண்டி ஒரு இடத்துல ரிவேஸ் வந்துச்சு பாருங்களேன், வேறு மாதிரிங்க, வேறு லெவலு. அப்போ அது நம்ம பின்னாடி அந்த டயர் மேலாம் உட்காந்துக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ மூணார் போயிட்டு மூணார் வழியாக நம்ம கிளம்ப போகிறோம் தமிழ்நாடுக்கு. நம்ம அந்த அண்ணாவோட நேம் வந்து அகில், ஒரிஜினல் நேம் வந்து அகில். அப்புறம் வந்து கண்ணன் சொன்னார். அவரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு நான் தரேன். அவரோட வண்டி பாருங்கள், நான் வண்டி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காரு முன்னாடி. நான் வேணான்னு சொல்ல வாங்கி ஓட்டிட்டார். இன்னொரு ஸ்டிக்கர் கொடுங்க, இன்னும் முன்னாடிலாம் ஓட்டுறேன்னாரு. வேணான்னு சொல்லிடுச்சு. சூப்பருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கார் டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்களா, ஒரு டேங்க் சொல்லிட்டு கிளம்பலாம். என்ன சார் இங்கே சாப்பிடலாம்? மூணார் போகலாமா? மூணாரே போயிடலாம். மூணார் பக்கம் தானே? டீ சாப்பிட்டு கிளம்பிடலாம். கொஞ்சம் பயந்தான் போனாலாம். ஸ்கூலா? குளிக்கிறீங்களா? கண்டிப்பாக குளிக்கலாம். குளிச்சுட்டு போகிறப்போ அதுக்காக வந்துச்சு. குளிச்சுட்டு குளிங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, கண்டிப்பாக. நல்லா பேசுனாருங்க, ஜாலியாக. அடுத்த ட்ரிப்பு கிளம்பிட்டாரோ? நல்லா இருக்காது ப்ரோ. அட்ரஸா? ஓகே, சொல்லுங்கண்ணா. ஆமாம், மஸ்டாங் நேஷன் போட்டிங்கன்னா வரும். ஐயோ, வேறு சொல்லிட்டு போகிறாருங்க. நம்ம சேனல் நேம் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லவராக இருக்கார். சரி, இந்த மாதிரி மனுஷங்க நம்ம ஊரில் எல்லாம் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே ஒரு அண்ணா கூட்டிகிட்டு போனாலும் அந்த எல்லாம் போயாச்சு. பாய். கால் பண்ணுறேன், பாய். நல்லா அண்ணாங்க, நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார், நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். ஓகே, மூணார் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மூணார் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியை பாருங்க. ஓஹோ, நம்மளோட டிரைவிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ரோடு நல்லா இல்லையே.
ஊலல்ல குட்டி ரோடா அழகாக ஒத்தடி பத்தைய போயிட்டுருக்கு. நைஸ். ஓய் வெயிலுங்க, கேரளாலாம் வெயில், தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ரெயின், கேரளா ஃபுல்லாக வெயில். மூணாரில் வந்து -டிகிரியில் இருக்கான், -1 டிகிரியில் இருக்கான். பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும். மூணார் வந்து 53 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். நம்ம போகிற இடம்லாம் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பொதுமக்களுக்கு கொஞ்சம் பார்த்தா தெரிகிற மாதிரி நம்மளோட ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் வந்து அதில் இருந்தால் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு. ஓய் ஃபுல்லாக பாய்ஸ் கேங். நம்மளுக்கு டைம் ஆச்சுங்க, அதனால் கிளம்பிட்டாங்கலாம். எங்கேயுமே நிற்க கூட இல்லை. ஓய் ஃபுல்லாக ஜம்ப் ஆகிட்டே போகுது வண்டி. இங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்புன்னு. கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு நம்ம இன்னொரு தடவை வரணுங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதிரப்பள்ளி இன்னொரு தடவை போகணும், இங்கே இன்னொரு தடவை வரணும். வாவ், இந்த ரோடு தான் அங்கங்கே கொஞ்சம் மோசமாக இருக்குது, அது ஒரு விஷயம். இல்லை இந்த சின்ன ரோடு அழகாக ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நேச்சரை ரசிக்கிறவங்களாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக வரலாங்க. அருமையாக இருக்குது பிளேஸ். கொஞ்சம் கிளைமேட் மட்டும் பார்த்து வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்திருக்கிறது வந்து டிசம்பர் தானே இது? ஆமாம், டிசம்பரில் நாங்கள் இங்கே இருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா, சீசன் தானே? ஆமாம், ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, எனக்கு ரன்னிங்கில் இருக்கிறனால ஓகே. ஆனால் நின்னா எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது, அந்தளவுக்கு வெயில் அடிக்குதுங்க இங்கே. அம்மா இது என்ன மூங்கில் தோட்டமா? இங்கே பாருங்கள், வெயிலில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடிக்குதுன்னு. வெயிலும் அடிக்குது, தண்ணியும் இருக்குங்க அங்கங்கே. இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டவே லேட் ஆகும் போலயே. நம்ம கூட வந்தவங்களாம் காணும். நானே இவ்வளோ வேகம் வரேன், அவங்க நம்மளோட கொஞ்சம் ஸ்லோவாக தானே வருவாங்க. முன்னாடி போயிட்டாங்க அங்கே. ஆக்சுவலாக நான் அவங்கள சேஸ் பண்ணிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். காடு, மலை, மேடு, பள்ளம்லாம் தாண்டி. எங்க நம்ம இன்னொரு ஆளை காணும். நம்மளுக்கோசம் நின்றுருக்காங்களோ? ஒரு காணும் இன்னும் அந்த சாரை. இன்னும் தென்னை மரம்லாம் தெரியுது. வந்துட்டோம் ஊருக்குள்ளே. எப்படி? நானே ஒரு மேனுசல்ஸ் வைல்டுங்க. அதுனா நம்மளை வந்து வேறு மாதிரி ஒரு பேர் வைக்கணும். மேனுசல்ஸ் வைல்டு, மேன் வைல்டு அண்ட் பைக்கு. லூஸு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்ல ஐடியா கிடைக்கும். சார் இங்கே தான் நிற்கிறாரு. ஏன் நடு ரோட்டில் நின்று மறியல் பண்ணிகிட்ருக்காரு. என்ன சார் எங்கே அவங்க வராங்க? தெரியல, எனக்கோசம் ஸ்லோவாக இருப்பாங்க போல். இப்போ தான் நின்னீங்களா இல்லை முன்னே வந்துட்டிங்களா? அவ்வளோதான் போல, இதுக்கு மேலே ஃபாரஸ்ட் இல்லை. போலாம். வர்றாரு எங்களுக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மூணார் போகிற வழியில் போய்கிட்டே இருக்கோங்க. மூணார் வந்து 53 கிலோமீட்டர் அங்கேருந்து. இன்னும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது. 16 கிலோமீட்டர் போனால் மூணார் நாம் வந்து அடைந்து விடுவோம்.
யாரோ கால்லாம் பண்ணுறாங்களே, எடுக்கக்கூடிய நிலைமையிலாம் இல்லையே. இவர் வராரு. ஓகே, இப்போ இவர் கால் பண்ணல, முன்னாடி போனவங்களே கால் பண்ணியிருப்பாங்களோ. நம்ம வண்டி வேறு சைனா அடிக்கடி லூஸ் ஆகி போயிடுதுங்க, ஏன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஓட்டுற ஸ்டைலு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி அந்த செயின் லூஸ் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த மாதிரி ஆகிடுது. ஏன், எதுக்கு, ஏன்? மகேந்திரா. நான் இப்போ தாங்க கார்னரிங் பண்ணிகிட்டே வந்தேன். இந்த ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லைங்க, மண்ணாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு இடத்துல வந்து சேராக இருந்துச்சு. இப்படியே கார்னரிங் பண்ணால் டபக்குன்னு பின்னாடி இழுத்துச்சு. சேர அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து அப்படி நான் கார்னரிங் பண்ணுறே குறைச்சிட்டேன். கொஞ்சம் இந்த மண் ரோடெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஏன்னா அந்த ரோடை நம்ப முடியலங்க, எங்கெல்லாம் இடத்துல இந்த மண்ணாக இருக்குது. அப்படியே கார்னரிங் பண்ணால் இழுத்து விடுது, ஸ்லிப் ஆகுது வீலு, 2 வீலுமே ஸ்லிப் ஆகுது. உழுதுருவோம் போல். உளுந்து கண்டென்ட் ஆகணுமா? ஐயோ வேணாம்ப்பா சாமி, நம்மளால் ஆல்ரெடி இருக்கிற செலவே தாங்க முடியல. இன்னும் அதெல்லாம் உளுந்தோம்னா இன்னும் அது யோசிக்கவே முடியல. நல்லதே நடக்கும், நாம் எதுக்கு அப்படி யோசிக்கணும்? இங்கே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரில. இல்லை இப்போ தான் ரோடே போடுறானுங்களா இந்த ஊர்லன்னு தெரில. ரோடு நல்லா தான் இருக்குது, அப்புறம் ஏன்டா எப்போ பார்த்தாலும் ரோடு வேலைன்னு சொல்லி இப்படி தோண்டி போடுறீங்க? அது ஒரு வெயில் காலத்துலேயோ ஒரு நல்ல பயங்கரமாக வெயில் அடிக்கிற காலத்தில் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. கரெக்டாக மழை காலத்தில் பண்ணால் ரோடு ஃபுல்லாக அப்படியே தண்ணி இந்த மண்ணாக அடிச்சுட்டு வந்துடுது. எங்கே நமக்கு முன்னாடி போனாங்களோ ஆளையை காணோம். நம்ம எப்போ மூணார் போனோம்? நம்ம மூணார் போனோங்க ஆக்சுவலாக. அந்த விலாக் ஆனால் நான் போடலை. நான், சிவா, கிருஷ்ணா, நாங்கள் 3 பேரும் போனோம். அவங்க எல்லோரும் உங்களுக்கு சிவாவை தெரியும், கிருஷ்ணா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. எங்கன்னா அதிரப்பள்ளி ட்ரிப்பில் நம்ம கூட வந்தவர் கிருஷ்ணா, நம்ம கூட தான் ஒர்க் பண்ணுறாரு அவர். நாமெல்லாம் போயிருந்தோம். அந்த வீடியோலாம் கூடிய சீக்கிரம் வருங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் உங்களால் போய் பார்க்க முடியும். அது வந்து ஒரு மெயினான விஷயம். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் ஒரு சப்போர்ட் இல்லை, உங்களுக்கும் நான் அடுத்தது போடுற வீடியோஸ் வராது இல்லைங்க. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு நான் சொல்கிறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இது ஒரு ஜாலியாக தான் ஆரம்பித்தது யூடியூப்பு. நான் இந்த அளவுக்கு பேசணும் எனக்கே தெரில. நானே இந்த அளவுக்கு லூஸ் மாதிரி தனியாக பேசிட்டுருப்பேன். எனக்கு லூஸ் மாதிரி இல்லைங்க, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். இருந்தாலும் வந்து ஒரு பைக்கில் இந்த மாதிரி காட்டில் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பில் தனியாக போகிறோம். என் பின்னாடி யாருமே இல்லை, பின்னாடி யாரும் உட்காரல, பில்லியனர் யாரும் இல்லை. இருந்தாலும் நான் இப்படி பேசிட்டு ஒரு விலாகிங்காக போவேன்னு எனக்கே தெரில. எனக்கு இவ்வளோ அறிவா நான் இந்த அளவுக்கு பேசுவேனாங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்டேஜ் ஏறியும் பேசினது கிடையாது, இந்த 3வது மனுஷங்கிட்டையும் பேசினது கிடையாது. எல்லாமே கொஞ்சம் பயங்கிறத விட ஒரு மாதிரி ஷை அந்த மாதிரி அதுதான் மெயின். ஷை டைப் இல்லை, ஷை டைப் தான் அது. ஏன்னா பேச எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஆனால் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு விலாகிங் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நான் எப்படி பேசியிருப்பேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசியிருந்தேன், இப்போயும் ஒரு மாதிரி தான் பேசுவேன். இருந்தாலும் அப்போக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எனக்கே தெரியுது. அப்போலாம் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ கடன்னு அதெல்லாம் பேசினது இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, உன்னை விட இப்போ நான் நல்லா பேசுகிறேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பண்ண முடியும். எடுத்த உடனே எப்படிங்க 100 km ஸ்பீடில் போக முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க 10, 20, 30, 40 அதுக்கப்புறம் தான் 100 ரீச் ஆக முடியும். இந்த டைலாக் வந்து யார் சொன்னான்னா, நேற்று எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, எடுத்தோடனே எப்படிங்க 100 ஸ்பீடில் போவீங்க? நான் வந்து ட்ராவல் பண்ணோன்னு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த ஒரு கோட்ஸை வந்து வச்சாங்க அவங்க. என்னன்னா எப்படி எடுத்த உடனே 100ல் போக முடியும்? ஃபஸ்ட்டு 10, 20, 13 தானே போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே, கிராஜுவலாக தானே இன்க்ரீஸ் ஆக முடியும் அப்படின்னாங்க. கரெக்டு தானே, நம்மளும் எப்படி எடுத்த உடனே வளர முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். அப்படி டப்புன்னு வளர்ந்தால் அது பேர் வளர்ச்சி இல்லை. அது இப்போது ஒரு கிறுக்கன் வளர்ந்துட்டு இருக்கான் பாருங்கள், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தன். ஆக்சுவலாக எனக்கு எந்த வன்மமும் எதுவுமே கிடையாது. நான் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளும் இல்லை. இருந்தாலும் நான் யாரையுமே ஜட்ஜும் பண்ணதில்லைங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கோம்ல, நம்ம அந்த மாதிரி கூட பேசினா கூட எனக்கு வந்து யார் மேலே ஹேர்ட் காட்ட மாட்டேன். நான் சும்மா கண்டென்ட்டுக்காக சொல்லலை. ஹேர்ட் காட்டினாலும் எனக்கு பிடிக்காதவங்கிற மாதிரி. இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு நான்சென்ஸ் பண்ணுறாங்க. இப்போ டிடிஎஃப் கூட ஒரு இடத்துல ஒன்று பண்ணார். என்னென்னா இந்த திருப்பதி கோயிலில் கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணிட்டாரு. அது வந்து எனக்கு பிடிக்கல. அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி நல்ல விஷயம் நிறையா இருக்குது. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சாலுமே
சில இடத்துல தப்பு பண்ணால் பிடிக்காது.